வணக்கம். நான் மருத்துவர் பபிதா ரெக்ஸ்லின், குழந்தைகள் நல மருத்துவர். இப்போது நமக்கு மன்சூன் சீசன்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறதுனால எப்போவுமே மழைக்காலம் சமயங்களில் டெங்கு ஃபீவர் பரவ வாய்ப்புண்டு. ஸோ டெங்கு ஃபீவர் எதனால் பரவும் அப்படின்னா, நல்ல தண்ணியில் வளரக்கூடிய கொசுக்கள் மூலமாக ஏடிஸ் எஜிப்டைன்னு சொல்லிட்டு அந்த கொசுக்கள் ஜாஸ்தியாக பரவுறதுனால அதுங்க கடிக்கிறதுனாலையும் இந்த டெங்கு ஃபீவர் பரவலாம். ஸோ இப்போ நம்ம அதோட அறிகுறிகள் என்ன, அதிலிருந்து நம்ம குழந்தைகளை எப்படி பாதுகாத்துக்கிறது, ஒருவேளை டெங்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா எப்படி நம்ம அவங்கள பத்திரமாக வைத்தியம் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எங்கே இந்த டெங்கு கொசு வளரும் அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். சுத்தமான தண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டை சுற்றி சிரட்டைகள், டயர்ஸு, பிளாஸ்டிக் கப்ஸு, அப்புறம் ஓவர் ஹெட் டேங்க் நம்ம திறந்து வைக்கிறது, இது மூலமாகலாம் அதில் இந்த ஏடிஸ் எஜிப்டை கொசுக்கள் முட்டையிட்டு அதிலிருந்து டெங்கு கொசு வேகமாக பரவும். ஸோ எந்த இடத்துல அது வளருதோ அதை சுற்றி ஒரு 6 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் தான் மோஸ்ட்டாக அது பறக்க முடியும். ஸோ நம்ம வீட்டில் டெங்கு கொசு வளர்கிறதுக்கான தன்மை இருந்தால் தான் அந்த வீட்டில் டெங்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கவுங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கிற பட்சத்தில் டெங்கு கொசு பரவுறத, இந்த டெங்கு வியாதி பரவுறதையும் நம்மளால் தடுக்க முடியும். ஓகேவா? இப்போ ஒருவேளை குழந்தைகளுக்கு டெங்கு வந்துருது அப்படின்னா என்னெல்லாம் நம்ம அதில் பார்க்கணும். அதோட அறிகுறிகள் ரொம்ப ஜாஸ்தியான காய்ச்சல், குழந்தைகள் தலைவலி அந்த மாதிரி சிம்டம்ஸ் சொல்லலாம், உடல் வலி, வாந்தி, என்ன மருந்து கொடுத்தாலும் சம்டைம்ஸ் வாமிட்டிங் நிற்காது, அந்த மாதிரி தொடர்ந்து வாந்தி வந்துட்டே இருக்கும். ப்ளஸ் நீர்ச்சத்து குறைபாடு, குழந்தைகளோட உடம்பில் நீர்ச்சத்து குறைபடுறதுனால அவங்க சோர்வடைந்து போகலாம். ஸோ முதல் 4 நாட்கள் நல்ல ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும். ஸோ இந்த டைம் நம்ம 1 டே பேரஸ்டமால் கொடுக்குறோம், ஃபீவர் குறையலை அப்படின்னாலே அலர்ட் ஆயிடணும். உடனடியாக பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் நல மருத்துவரை அணுகி டெங்குக்குரிய அறிகுறிகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபீவர் இருக்கும்போதே நம்ம மருத்துவர்கிட்ட காமிச்சிடுறது நல்லது. ஏன்னா டெங்குவோட அடுத்த சிம்டம்ஸ் ஃபீவர் இருக்காது, பட் குழந்தை ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ இந்த டைமை அந்த குழந்தை மருத்துவரை பார்க்குறதுக்கு முன்னாடி ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா குழந்தை உடலில் சில சர்க்குலேட்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்துடலாம். அப்புறம் அவங்கள ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடினமாக இருக்கும். ஸோ இந்த சோர்வடைகிற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி காய்ச்சல் இருக்கும்போதே நம்ம உடனடியாக குழந்தைகள் நல மருத்துவரை அணுகிறது பெட்டர். ஸோ ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவருக்கு தெரியும் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அது வர்றது வரைக்கும் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கணும். ஸோ ஃபீவர் ஜாஸ்தி இருக்கிற டைம்லேயே வீட்டில் நீர்ச்சத்தை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வடிகட்டின கஞ்சி தண்ணியில் உப்பு போட்டு கொடுக்கலாம், இளநீ தண்ணீர் கொடுக்கலாம். இளநீ தண்ணி குடித்தா சளி வந்துடும் அப்படின்னுலாம் நினைக்க வேண்டாம். பகல் நேரங்களில் காலையில் ஒரு 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளாடி எவ்வளோ அவங்க இளநீ குடிக்கிறாங்களோ இதெல்லாமே அவங்களோட நீர்ச்சத்தை பாதுகாக்கும். ஸோ இது மருத்துவரை அணுகிறதுக்கு முன்னாடி வீட்டில் நீங்கள் பண்ணுற ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணிக்கலாம். டெங்கு ஃபீவரை பொறுத்தவரைக்கும் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து விடுவது நல்லது. ஸோ டெங்குவை எப்படி தடுக்கலாம் ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வீட்டில் சுத்தமான நீர் தேங்காமல் பார்த்துக்கணும். இன்னொன்று, அதையும் மீறி குழந்தைங்கன்னா வெளியில் போய் விளையாடு தான் செய்வாங்க, வெளியிலலாம் சுற்றுவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்கள ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி, கைகள் கால்கள் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கணும் நம்ம. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா டெங்கு ஃபீவர்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். வந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகவும்.